கென்யா என்ற பெண் சிறுத்தை தற்போது ஸ்பெயின் நாட்டின் அலிகாண்டேக்கு அருகில் உள்ள ஒரு விலங்குகள் காப்பகத்தில் வாழ்கிறது. பிறந்து 11 மாதங்கள் மட்டுமே ஆன இந்த பெண் சிறுத்தை அதற்குள் பல இன்னல்களை சந்தித்துள்ளதால் இதன் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் பணியை பராமரிப்பாளர் பெலிடே செய்து வருகிறார். இந்த பெண் சிறுத்தையை வேணான்னு புறக்கணிச்ச ஒரு தனியார் உரிமையாளர்கிட்ட இருந்து மீட்டிருக்காங்க. ஆரம்பத்தில இருந்து இந்த பெண் சிறுத்தைக்கு கொஞ்சமா உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால இவளுக்கு கண் பார்வையும் இப்ப இல்ல. சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்யப்படும் அரிய விலங்கினங்களுக்கான நுழைவாயிலாக ஸ்பெயின் மாறியுள்ளது. சிறப்பு சுற்றுச்சூழல் குற்றப்பிரிவில் மரியா பெலிசர் பணியாற்றுகிறார். இங்கும் விமான நிலையங்களிலும் பயணிகள் பைகளில் பறவைகள், பாம்புகள் மற்றும் ஆமைகளை கண்டுபிடித்துள்ளார். உலக வனவிலங்கு நிதியத்தின்படி பல கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த சட்டவிரோத விலங்கு வணிகம் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் இருப்பதாக சில்வியா தியாஸ் கூறுகிறார். அரிய விலங்குகள் கடத்தப்படுவதற்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாகவே உள்ளது. கிளவுடட் லெப்பர்டான கென்யா மீட்கப்பட்டது போல விலங்குகளை மீட்கும் போது காலம் கடந்து விடுகிறது.